பலனை எதிர்பாரா பண்பாளர், நிலையில் தடம் மாறா நெறியாளர் என்ற அழகான தலைப்பில் நடைபெறும் இந்த புகழ் அரங்கத்தில், இந்த விழாவில் எனக்கு பிறகு பல சிறப்பான பேச்சாளர்கள்லாம் பேச இருக்காங்க. சில தினங்களுக்கு முன்பு மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் என்னை இந்த விழாவில் கலந்து கொண்டு பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது ரொம்ப சந்தோஷமாக நான் இதை என்னுடைய மன சந்தோஷத்தையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு இதை பங்கேற்கிறதுக்கு என்னுடைய சம்மதத்தை நான் தெரிவித்தேன். அதற்கு அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்ற பொய்யாமொழி புலவர் ஐயன் வள்ளுவனின் திருக்குறளுக்கு இருப்போர் இல்லாதார் என்று இல்லாமல் கிடைத்ததை பகிர்ந்து கொண்டு எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் என்ற சமநிலை கொள்கைக்கு ஈடானது வேறு எதுவுமே இல்லை என்று பொருள் விளக்கம் தந்துள்ள மதிப்புக்குரிய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கற்றுக் கொடுத்த அறநெறிகளின் வழியில் பல்வேறு மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக தலை சிறந்த திட்டங்களை மக்களுக்கு வழங்கி திராவிட புரட்சி மேற்கொண்டிருக்கும் நமது முதல்வருக்கும் அவரை தொடர்ந்து மக்கள் நலனை பற்றி சிந்தித்து எந்நேரமும் செயல்பட்டு கொண்டிருக்கும் துணை முதல்வர் மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் எனது வணக்கங்களையும் மனமார்ந்த பாராட்டுதல்களையும் சொல்லிக் கொள்கிறேன். 1989ஆம் ஆண்டில் பெண்களுக்கு சொத்துரிமை சட்டத்தை இயற்றி தொழில் முனைவோருக்கு உதவியும் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரமும் அளிக்கும் வகையில் திட்டங்களை அறிமுகப்படுத்தி பெண்களுக்கு உள்ளாட்சி துறையில் 33% இடஒதுக்கீட்டை அமல்படுத்தி பெண்கள் நடத்தும் நியாய விலை கடைகளை திறந்து பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தினது டாக்டர் கலைஞர் அவர்கள். அவரது விழுது இன்று ஆலமரமாகி கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற திட்டத்தின் பெயரில் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் என்ற விகிதத்தில் சிறு வியாபாரிகள், மீனவ பெண்கள், கட்டிட தொழிலாளர்கள், வீட்டு வேலை செய்பவர்கள் போன்ற 1 கோடிக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு குடும்பத்தில் ஒரு பொருளாதார வலிமை மிக்க இடம் கிடைக்கும் விதமாக ஒரு மகத்தான திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளார். மக்களின் அன்பை முழுமையாக பெற்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மக்களின் அன்றாட வாழ்வில் எங்கள் வீட்டில் ஒருவராக இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த மகத்தான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் ஏழை எளிய பெண்களுக்கு கிடைத்த பாரி வள்ளலாகிவிட்டார். 20 ஆண்டு காலமாக ஓடாமல் தேரடியில் நின்ற உலக புகழ் பெற்ற திருவாரூர் தேரை புனரமைத்து ஆரூரா தியாகேசா என பக்தர்கள் முழங்க வேண்டும் என்று மீண்டும் கம்பீரமாக ஓட வைத்தார் மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த தேர் இன்றும் அதே கம்பீரத்துடன் வலம் வருகிறது. அந்த தீர்க்கதரிசியின் வழியில் வந்த முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின் பெயரில் இன்று 100கணக்கான கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தி வருகிறார் மதிப்புக்குரிய மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள். இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறேன், எனக்கு ஒரு அருமையான பொன்னான வாய்ப்பு கிடைத்தது. பழனியில் முருகன் மாநாட்டில் என்னுடைய இசை கச்சேரியை நிகழ்த்துறதுக்கு. பழனி அந்த விழா கோலம் பூண்டிருந்த அந்த காட்சியை காண கண் கோடி வேண்டுங்க. தமிழ் பேசும் நல்ல உள்ளங்கள், தமிழ் கடவுளான முருக பக்தர்கள், இவர்களுக்கெல்லாம் பேரானந்தம் தர மாதிரி அந்த முருகன் மாநாட்டில் கலந்துண்டது அப்படின்றது அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதமாக நான் நினச்சிக்கிறேன். இந்த நேரத்தில் ஐயா அவர்களுக்கு கலைஞர்கள் சார்பில்
தமிழ் அறிஞர்கள் சார்பில், பக்த கோடிகள் சார்பில் மனமார்ந்த பாராட்டுதல்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி முதலமைச்சர் கொண்டு வந்துள்ள திட்டங்கள் நமது வாழ்வில் வளத்தை கொடுத்தது, மகிழ்ச்சியை கொடுத்தது. மகளிர் விடியல் பயணத் திட்டம் பெண்களின் வாழ்வின் வளர்ச்சியையும் கொடுத்துள்ளது. முதலமைச்சரின் உங்களில் ஒருவன் தன் வரலாற்று நூலை நான் முழுமையாக படிக்கும் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதிலிருந்து ஒரு சுவாரஸ்யமான கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 12-13 வயதில் பள்ளிக்கூடத்திற்கு சைக்கிளில் டபுள்ஸ் செல்கிறார். அந்த காலத்தில் டபுள்ஸ் செல்ல போக்குவரத்து விதிகளில் அனுமதி கிடையாது. அதனால் காவலர்கள் அவரை பிடித்து விடுகிறார்கள். உன் பெயர் என்ன என்று கேட்கிறார்கள். ஸ்டாலின் என்கிறார். தந்தையாரின் பெயர் என்று காவலர்கள் கேட்க கருணாநிதி என்று கூறுகிறார். அவர் எங்கே வேலை செய்கிறார் என்று காவலர்கள் கேட்க கோட்டையில் சார் என்கிறார். கோட்டையில் என்றால் என்ன வேலை பார்க்கிறார் அப்பா என்று காவலர்கள் வினவ கடைசியாக பொதுப்பணித்துறை அமைச்சர் என்று சொல்கிறார். அவர் நினைத்திருந்தால் நான் கலைஞரின் மகன் என்று முதலிலேயே சொல்லி போலீசிடமிருந்து தப்பித்து கொண்டிருக்கலாமே. ஆனால் நின்று எளிமையாக நேர்வழியில் நிலையில் தடம் மாறா நெறியாளராக விளையும் பயிராக இருந்த காலத்திலிருந்தே அவர் வாழ்ந்து வருவது இதன் மூலம் அனைவருக்கும் தெரிய வருகிறதல்லவோ. அதே போல 1989ஆம் ஆண்டே அவர் நினைத்திருந்தால் தந்தையை ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு அன்றே முதலமைச்சராகி இருக்கலாமே. ஆனால் படிப்படியாக தொண்டராக இருந்து கட்சியின் பல்வேறு பொறுப்புகளை கீழ்மட்டத்திலிருந்து தற்போது தலைவர் பதவி வரை படிப்படியாக சென்று வென்றிருக்கிறார் என்பதை பார்க்கும்போது அவரது பண்புகளை எண்ணி எண்ணி மக்களுடன் மக்களாக நானும் பூரிப்படைகிறேன். எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன் திட்டம், நகை கடன் தள்ளுபடி, புதுமை பெண் திட்டம், இது எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு திட்டம் அந்த சின்ன குழந்தைகளுக்கு பள்ளிக்கு செல்லும் சின்ன குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டம், காலை உணவு திட்டம் அப்படின்னு அவர் கொண்டு வந்திருக்காரே, அதை விட ஒரு உன்னத திட்டம் இருக்கவே முடியாது. எத்தனையோ பள்ளி குழந்தைகள் பட்னியாக காலி வயிற்றோட எப்படிங்க கல்வி அதுங்களுக்கு ஏறும்? அதுக்கு அவங்க அந்த பெற்றெடுத்த தாய்மார்களுடைய நெஞ்சில் பால் வாக்குற மாதிரி அந்த குழந்தைகளுக்கு உணவுக்கு கொடுக்குற அந்த ஒரு திட்டம் என்று இந்த மாதிரி முதலமைச்சரின் புகழுக்கு மகுடம் சூட்டும் பற்பல நல்ல திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். பணம், புகழ், பதவி என அனைத்தும் இருந்து கூட ஒருவரால் இத்தனை உழைப்பை செலுத்தி மக்களோடு ஒன்றாக பயணித்து கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் எண்ணற்ற நல்ல பல திட்டங்களை அவர் தீட்ட முடியும் என்றால் பலனை எதிர்பாராமல் மக்கள் நலனை மட்டும் பார்ப்பவரால் மட்டும்தான் அவ்வாறு முடியும் என்று சொல்லி முதலமைச்சர் நல்ல உடல் நலத்தோடு தனது குடும்பத்தினரிடம் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளுடனும் இன்னும் பல நூற்றாண்டு காலம் இன்புற வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்கு அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றிகளை கூறி நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.